ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிரி மேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நாம் இழந்து போனதை தேடுகிற ஒரு கூட்டம் இது. சுத்திகரிப்பு என்பது இழந்து போனதை தேடுவது. ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். இழந்து போனதை எப்படி தேட முடியும்? காணாம போனதை எப்படி தேட முடியும்? ஒரு பெண் வீட்டில் வெள்ளி காசை தொலைத்து போட்டாள். என்ன செய்தா? வாசிங்க. ஒரு பெண் லூக்கா 15:7-8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? பாத்தீங்களா? தொலைஞ்சு போனதை அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது எங்கதான் தொலைஞ்சு போச்சு? வீட்டுலதான் தொலைஞ்சு போச்சு. ஏன்னா அது வீட்டுலதான் இருந்துச்சு. அப்ப நம்ம அதை தேடணும். நீங்க சுத்திரி போட்டதுக்கு வந்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு போலாம். ஆவில் நரம்புறவங்களை பார்த்துட்டு போலாம். எலும்பி போறவங்களை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இல்ல முக்காடை போட்டு தலையை கவுந்துட்டு போலாம். இல்ல வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டும் போலாம். இல்ல நீங்க இழந்து போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிச்சிட்டும் போகலாம். சந்தோஷமாயும் போலாம். அது உங்களுடைய கையில இருக்கு. அந்த பெண் என்ன பண்ணா? விளக்கை கொளுத்தினாள். அடுத்து 2வது வீட்டை பெருக்கினாள். 3வது ஜாக்கிரதையாய் தேடினாள். சில இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேடுவீங்க, கிடைக்காது. திருப்பி தேடுவீங்க, கிடைக்காது. திருப்பி பார்த்தா அது எங்கதான் இருக்கும்? நம்ம தேடினதுக்கு உள்ளதான் இருக்கும். ஆனா நம்ம ஏதோ தேடி இருக்கோம். பட் ஜாக்கிரதையா என்ன செய்யல? தேடல. இது போல இந்த கூட்டத்தை நீங்க எப்படியும் பயன்படுத்தலாம். ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளேயே தேடினாவா? விளக்க கொளுத்துங்க. கொஞ்ச நேரம் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. பெருக்குமாறு எடுங்க. உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்களே சுத்திகரிக்கிற ஒரு தன்மைக்கு நீங்க கொண்டு வாங்க. இன்னொருத்த உனக்கு தவறு, அப்படி செஞ்ச தம்பி, இப்படி செஞ்ச தம்பி, பாப்பா அப்படி செய்யாத, சிஸ்டர் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீயே உட்கார்ந்து தேடு, பெருக்குமாறு எடு. நீயே தேடினா கண்டுபிடிக்கலாம். ஒன்னும் பெரிய காரியம் இல்லை. அதை விட்டுட்டு நீ வேற எங்கேயோ தேடிக்கிட்டே செய்யக்கூடாது, போக கூடாது. சவுல் கழுதை தேடினாங்க. கழுதை போன ரூட் வேற, இவன் போன ரூட்டு வேற. வாசிங்க 1 சாமுவேல். இவன் பாட்டுக்கு நாடு நாடு நாடா சலீம் சொன்னா சலிஷா நாடு, அந்த நாடு, இந்த நாடு, ஊர் ஊரா சுத்திட்டு அலையறான். அதுக்காக இப்போ ஆண்டவர் ஒண்ணு அனுப்புனாரு. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகி சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் ஷலிசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது எத்தனை நாடு கடந்துட்டான்? கழுதை இந்த ரூட்லயே இல்ல. கழுதை இந்த ரூட்லயே கிடையாது. எப்ராஹிம் மலையில கடந்தாச்சு, சலிசா நாட்டை கடந்தாச்சு, சாலிம் நாட்டை கடந்தாச்சு, பென்யமீன் நாட்டை கடந்தாச்சு, சூப் நாட்டுக்கு வந்தாச்சு. ஆனா எது கிடைக்கல? கழுதை கிடைக்கல. 5 கூட்டம் முடிஞ்சிருச்சு, சுத்திரிப்பு தான் கிடைக்கல. இன்னும் சித்தப்பரம பிடிச்ச மாதிரி சில ஊழியக்காரங்களும் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. வாயில ஸ்தோத்திரமும் வரல, சுத்திரிப்பும் வரல, ஒரு முழங்கால் வரல, ஒரு கண்ணீர் வரல. இதே போல பாதி விசுவாசிகளும் இப்படி டைம் போய்கிட்டே இருக்கு. அவனுக்கு செய்தி வந்துச்சு, எப்ப கழுத வேற ரூட்ல நெஞ்சிருச்சு இருந்துச்சு, அது கிடைச்சு போச்சுன்னு. அப்ப இவ்வளவு நேரம் சுத்தினது யோசிச்சு பாருங்க. சும்மா வெறும் தோத்திரம் 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 அப்படிதான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இல்ல, நீ தேடணும். இவன் பாட்டுக்கு என்ன ஒவ்வொரு எப்ராஹிம் மலை, சலிஷா, சாலிம், பென்யமீன், சூப் சுத்து உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணு. நீ தேட வேண்டிய ஒரு இடம் உண்டு, அங்க தேடினாதான் கிடைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம்
2ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர்கள் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையே தாயின் தகப்பனும் நெஞ்சாச்சு. அது சாதாரண பிள்ளை அல்ல. யாரு? இயேசுவையே விட்டுட்டு இது வாட்டுக்கு சுத்துறாங்க. அம்மாவும் அப்பாவும் போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நினைப்பு என்ன? அவர் எங்க இருப்பாரு? பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார், இல்ல அறிமுகமானவங்க கிட்ட இருப்பாரு, இல்ல உறவின் முறையாரிடத்தில் இருப்பார். ஏசு அங்கேயா இருப்பாரு? ஏசு எங்க இருந்தாரு? அவர் தேவாலயத்தில் இருந்தாரு. போ திரும்ப தேடிக்கிட்டே வராங்க. 3 நாள் ஆச்சு. இருக்கிற அவ்வளவு பேர்த்தையும் தேடி 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 கடைசியில எருசலேமுக்கு வந்தாச்சு. எருசலேமுக்கு வந்து ஊரு, மார்க்கெட்டு, தெரு எல்லாம் சுத்தி கடைசியில் எங்க வந்து நின்னாங்க? கோயில்ல வந்து நின்னாங்க. அங்க பார்த்தா யாரு உட்கார்ந்துருக்கா? இவர் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார். இயேசுவையே விட்டுட்டு ஊழியக்காரங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவையே விட்டுட்டு விசுவாசிகள் நெஞ்சிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. இதான் நடக்குது. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, திரும்ப வாங்க, தேடுங்க. ஒரு பணம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறவன் தொலைச்சிட்டான்னா அவன் எங்க தான் போவான்? இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, சைக்கிள்ல போறீங்க, நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு போனீங்க, கடைக்கிட்ட போன உடனே என்ன கிடைக்கல? கையில காசு இல்ல. என்ன பண்ணுவீங்க? வந்த வழியே போவீங்க. நேர வீட்டுக்கு வந்துட மாட்டீங்க. அடுத்த தெருவழியா வந்துட்டு காசை காணும் காசை காணும். எங்க வந்தோமோ அதே ரூட்ல என்ன செய்யணும்? வரணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல இப்போ போன ராபோஜனத்திலிருந்து இந்த ராபோஜனம் வரைக்கும் நம்முடைய பேச்சு என்ன, நம்முடைய செயல் என்ன, நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நம்முடைய வாக்குவாதங்கள் என்ன, எங்கெல்லாம் சமாதானம் போயிருச்சு, எங்கெல்லாம் சந்தோஷம் இழந்தோம், எங்க கிருபையை நஷ்டப்படுத்தணும், எந்த சூழ்நிலையில விசுவாசம் நம்ம விட்டு போயிடுச்சு, எந்த இடத்துல ஆண்டவரை நம்ம வேதனைப்படுத்தணும், இதையெல்லாம் அப்படியே ஸ்லோவா தெரியிட்டே போகணும். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எப்படி? ராத்திரி படுக்கையில போய் யார தேடினேன்? ஆண்டவரை தேடினேன், காணல. நான் அங்கிருந்து புறப்பட்டு நகரத்தின் வீதிகளுக்கு போனேன். ஏன்னா பகல்ல எங்க போயிருக்கேன்? நகரத்தின் வீதி வழியா வந்தேன். அடுத்து தெரு வழியா வந்தேன். திரும்ப அங்கேயும் தேடினேன், அங்கேயும் என்ன செய்யல, கிடைக்கல. திரும்ப அங்க காவலாளர்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏதாவது பாத்தீங்களான்னு. இல்ல. இன்னும் கொஞ்ச தூரம் போனேன். யார் இருந்தா? யாரை கண்டேன்? என் ஆத்துமநேசரை கண்டேன். தேடுங்க. இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்க கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நான் தொலைச்சிட்டேன்ப்பா, விசுவாசத்தை தொலைச்சிட்டேன், பரிசுத்தத்தை தொலைச்சிட்டேன், பிரதிஷ்டையை தொலைச்சிட்டேன், உங்களுடைய அன்பை தொலைச்சிட்டேன், உங்களுடைய ஆளுகையை இழந்துட்டேன். தேடு, அழலாம். சுத்திகரிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும். நான் அவரை போய் பற்றி கொண்டேன். என்னை பெற்றவளின் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுமட்டும் நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்கலாமா? தேடுங்க.
இயேசுவை தொலைத்திருந்தால் தேடுங்கள், ஆத்துமனேசரை தொலைத்திருந்தால் தேடுங்கள், வெள்ளிக்காசை தொலைத்திருந்தால் தேடுங்கள், ஆட்டை தொலைத்திருந்தால் தேடுங்கள், கழுதையை தொலைத்திருந்தால் தேடுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல? ஆடு, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது, அதில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. வாசிங்க லூக்கா 15:4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஆடு தொலைஞ்சிருச்சு, சாந்தம் மனத்தாழ்மை தொலைந்து போய்விட்டது, கழுதை தொலைந்து போய்விட்டது, சுமக்கும் தன்மை தொலைந்து போய்விட்டது, வெள்ளிக்காசு தொலைந்து போய்விட்டது, உனக்கு கொடுத்த கிருபை தாளந்துகள் தொலைந்து போய்விட்டது, இயேசு தொலைந்து போய்விட்டார், சாந்தமும் மனத்தாழ்மையும் உன்னை விட்டு நெஞ்சிருச்சு, சுத்தமா போயிடுச்சு. அடுத்த ஆத்துமனேசர், மணவாளனுடைய சுபாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. இதெல்லாம் தேடு. இதுக்கு தானே இந்த கூட்டம். தேடி கண்டுபிடிங்க. அப்பதான் சுத்திரிப்புல உங்களுக்கு ஒரு பூரண சந்தோஷம் சமாதானம் உண்டா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கரெக்டா அந்த பாதையில போனா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் உங்க வேலை ஸ்தலத்துல எல்லாம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் உங்க பிசினஸ் சென்டர் எல்லாம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் உங்களுடைய குடும்ப வீட்டுல உள்ள காரியங்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் உங்களுடைய ஊழியத்தின் பகுதிகள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொன்றுலயும் உள்ள குறைகள் உங்களுக்கு தென்படும். அதை அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சு தேவனோடு ஒப்புரவாகி வந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னோடு வந்து விடுவார். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தர முடியும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ரபேக்கா பலபரியா ரபாகத்தாபாலியா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்கள், தேடுங்கள். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கூட்டம் முடியும் போது மறுபடியும் குற்றம் உண்டு என்கிற உணர்வு உனக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராயிருந்து நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொன்றா சிந்திங்க. உங்களுடைய வீடு, குடும்பம், பிள்ளைகள், மனைவி, புருஷன், வேலை, பிசினஸ், பிரயாணம், தொழில், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய ஜபம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய தெய்வீகம், ஒவ்வொன்றும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுடு. ஒன்னொன்னா பிரிச்சு 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 சுத்தியேறி போராடுங்க, போராடுங்க. கண்க மூடுங்க, முழங்கால் போடுங்க, வாய திறங்க, சத்தம் போடுங்க, கதறுங்க, அலறுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படி நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. உங்களுக்கு அருமையான ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய நண்பர்கள் விஷயம், உன்னுடைய வேலை ஸ்தலங்கள், உன்னுடைய பிசினஸ் சென்டர், உன்னுடைய குடும்ப காரியம், உன்னுடைய பிள்ளைகள் காரியம், ஒன்னு ஒன்னா நீ பிரிச்சு பாரு. ஒவ்வொரு வேறா நீ தரிச்சு தரிச்சு வரும்பொழுது ஆணி வேர் வந்துடும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஊழியம் என்ன? உன்னேசர் உன்னோடு இருக்கிறாரா? ஆண்டவருடைய சத்தம் உனக்கு கேக்குதா? அவருடைய நடத்துதல் உனக்கு இருக்கா? அவருடைய தரிசனம் உனக்கு உண்டா? அப்படி இருந்தால் ஏன் அதை இழந்தாய்? எப்பொழுது இழந்தாய்? எப்பொழுது அந்த கிருபை நஷ்டப்பட்டு போனது? எப்பொழுது தேவனை நீ துக்கப்படுத்தினாய்? எப்பொழுது இருந்து உனக்குடைய வாழ்க்கையில குழப்பங்கள் சூழ்ந்தது? போராடு, கண்டுபிடி. இயேசு இல்லாத பயணம் வெறுமை. திரும்பி வா, மறுபடியும் இயேசுவோடு பயணத்தை தொடக்க.
வாசிக்கலாம். 2 நாளாகமம் 25:1. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலாகி அவனுடைய தாயின் பேர் யோபதானார். அமத்சியா அப்படின்னு ஒரு ராஜாவை பத்தி பைபிள் சொல்லுது. 25ஆம் வயசுல அவர் ராஜாவானான். 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார். நாம் ராஜாக்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் ராஜாக்களாய் மாறுகிறோம். அபிஷேகத்தினால நாமும் ராஜாக்களாய் மாறுகிறோம். அமத்சியா அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பலன், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வல்லமைன்னு அர்த்தம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் நம்ம இந்த பூமியில வைத்தார். அவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்தும்படியாகத்தான் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்துல நாம சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். சிம்சோனுக்கு ஏன் அவ்வளவு பலன் கொடுத்தாரு? கர்த்தருடைய வல்லமையை புறஜாதிகள் விளங்கிக் கொள்ளும்படியாக. அதனால் இந்த விஷயத்தை நாம் சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்மில் அநேகர் தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையை இழந்து விட்டோம், அதிகாரத்தை இழந்து விட்டோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு இந்த நாட்களில் தேவன் வல்லமை கொடுக்கிறார். அது ஒரு சாதாரண வல்லமை அல்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நாம கர்த்தர் நமக்கு கொடுத்த வல்லமை நம்மகிட்ட இருக்கா? சிம்சோன் ஒரு கட்டத்தில் அந்த வல்லமையை இழந்து போனான். மறுபடி அவனுடைய பிரதிஷ்டை புதுப்பிக்கப்பட்ட போது அந்த வல்லமை அவனுக்குள் மறுபடியும் குடிகொண்டது. நமக்கு இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை கிடையாது. எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது, அந்த வல்லமை அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. நமக்கு தேவன் கொடுத்த வல்லமை அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை தான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறது. அதனால நமக்குள்ள இருக்கிற பவர் ஒரு சாதாரண பவர் அல்ல, அது அழியாத ஜீவனுடைய வல்லமை. அப்ப நம்ம அந்த வல்லமையை கொண்டுதான் நாம் ஜீவிக்கணும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நமக்குள்ள இருக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை. எந்த சூழ்நிலையில கிடந்தாலும் ஒரு மனுஷன் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்துட்டான்னா அந்த வல்லமை அவனை உயிர்ப்பித்து விடும். அதனால்தான் நம்முடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிற சக்தி வித்தியாசமான ஒரு சக்தி.
பிலிப்பியர் 3 அதிகாரம், பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, செத்து நாரி ஒண்ணுமில்லாம போனா கூட அந்த வல்லமை வரும்போது நம்ம உயிரோடு எழும்பிடுவோம். அதனால தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை நாம் எத்தனை விசை அசட்டை பண்ணிவிட்டோம், எத்தனை விசை அந்த வல்லமையை நாம் இழந்து போய்விட்டோம், எத்தனை விசை நாம் அதை அலட்சியம் பண்ணிவிட்டோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம அந்த வல்லமையை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. அந்த வல்லமை இல்லைன்னா பிசாசு நம்மளை தூக்கி எரிஞ்சு போட்டு போயிடுவான். அந்த வல்லமை இருக்கிறதுனாலதான் நம்ம தொட முடியாம அவன் தடுமாறுகிறான். அதனால இந்த நாட்களில தேவன் நமக்கு கொடுத்த வல்லமை அதான் வேணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமைய நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம தோற்று போயிடுவோம். சிம்சோன் தேவனுடைய வல்லமையை விட்டான், அவன் தோற்றான். ஆனா திரும்ப அந்த வல்லமை அவனுக்கு கிடைத்தது. லூக்கா 9 அதிகாரம் 1 வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். அப்படியானால் நமக்குள்ள வல்லமை எங்க? தேவன் உன்னை அபிஷேகிக்கும் பொழுது, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, உனக்கு கிடைத்த அபிஷேகம் பண்ணும்போது உனக்கு கிடைச்ச அபிஷேக வல்லமை எங்க? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப இவைகளிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிற சத்தியம் என்னன்னா, அமத்சியா அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பலன். நமக்கு ஒரு வல்லமை இருக்கு. தேவன் கொடுத்த சக்தியை நம்ம இழந்துடக்கூடாது. அது பிரதிஷ்டையில் இருக்கு. எப்ப பிரதிஷ்டை பண்றோமோ நம்முடைய வல்லமை புதுப்பிக்கப்படுகிறது. எப்பொழுது பிரதிஷ்டை இழக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வல்லமை நம்ம விட்டு ஊசாயிருது, போயிருது, நம்ம விட்டு விலகிடும். நம்மை ஒரு ராஜாவாக கர்த்தர் வல்லமை அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். உன்னுடைய வல்லமையை எடுத்து நீ உபயோகப்படுத்தணும். அவனுடைய தாயின் பெயர் யோவதானாள். அவளுக்கு பிறந்த பையன் தான் இந்த அமத்சியா. அவங்க அம்மா எருசலேம் நகரத்தாள். அவன் எருசலேமில் அரசாண்டான். யோவதானாள் அப்படின்னா கர்த்தருடைய பிரியம் பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய அன்பை பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். அவங்க பிள்ளைதான் இவன். எப்படி பையன் கர்த்தருடைய வல்லமை, அம்மா ஆண்டவருடைய அன்பை பெற்றவள். பெந்தேகோஸ்தே வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அந்த குடும்ப அன்பு, பிணைப்பு, பாசம், ஒருமனம், ஐக்கியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புருஷ மனைவி ஒருமனமோடு இருக்கிறது, ஜபிக்கிறது, தேவ சமூகத்துக்கு வர்றது, பிள்ளைகளை தெய்வீகமாய் வளர்ப்பது, இதெல்லாம் பெந்தேகோஸ்ல ரொம்ப முக்கியம், அவசியம். பைபிள் படி அது கரெக்டான விதத்துல கொண்டு வரணும். அந்த தாயினுடைய பெயர் கர்த்தரிடத்திலிருந்து பிரியம் பெற்றவர். சரி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்த ஒரு மனுஷன் 2 வசனத்துக்கு வாங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதோட க்ளோஸ் பண்ணியிருந்தா என்னது? நல்லது. ஆனாலும் அவன் என்ன செய்யல? எப்படி செய்யல? முழு மனசோட செய்யல. இது எப்படி? குழந்தைகள்ட்ட விளையாண்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னா வார்த்தையை மட்டும் கவனிங்க.
எருசலேமில் பிறந்து எருசலேம் நகரத்தாளாகிய தாய்க்கு பெற்று கர்த்தருடைய வல்லமையாக 25 வயசுல ராஜாவாகி 29 வருஷம் ராஜாவா வாழ்ந்தவன், செயல்பட்டவன். ஆனா அவனை பத்தி வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் என்னது, ஒரு இழுப்பு இருக்குங்க. பட் என்னது, முழு மனதோடு அவன் செய்யவில்லை. இது என்ன புரியல? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? போவாங்க, செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க, ஆனாலும் என்ன இருக்காது, முழு மனசு இல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறாரு? ஆழத்தை பார்க்கிறாரு. ஊழியம் செய்வோம், அழுது அழுது மூக்கு சிந்தி ஊழியம் செஞ்சு என்னத்துக்கு அது ஊழியம்? அது சொல்லுங்க. முகநாடி வேறுபட்டு ஊழியம் செஞ்சு என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல. அழுதுகிட்டே ஊழியம் செஞ்சோம் பிரயோஜனம் இல்ல. முகத்தை தூக்கி எங்கேயோ ரோட்ல வச்சுக்கிட்டு உத்தரத்துல வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. முகம் கருத்து போயிட்டு அப்படியே ஊழியம் செஞ்சும் பிரயோஜனம் இல்ல. நீ முழு மனசோடு செஞ்சியா, அதை விட நீ செய்யாமல் இருப்பது நலம். அது எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, அப்போஸ்தல ஊழியமா இருந்தாலும் சரி, இல்ல சண்டே ஸ்கூல் ஊழியமா இருந்தாலும் சரி, இல்ல டிராக்ட் கொடுக்கிற ஊழியமா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பந்தி பரிமாறுற ஊழியமா இருந்தாலும் சரி, காலையில சமையல் பண்ற ஊழியமா இருந்தாலும் சரி, இந்த காலை பெருக்கி பாய் போடுற ஊழியமா இருந்தாலும் சரி, பாத்ரூம் கழுவுற ஊழியமா இருந்தாலும் சரி, மண்ணள்ளி போடுற ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, என்ன ஊழியமோ அத நீங்க முழு மனசோடு செஞ்சீங்களா இல்ல அறகுற மனசோடு செஞ்சீங்களா? இது மற்றவங்களுக்கு தெரியாமலே நம்ம முறுமுறுத்துக்கிட்டே செய்யலாம். பார்த்த உடனே ரொம்ப வேகமா பெருக்கலாம், டப்ப 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 டப்பன்னு பெருக்கலாம். போன உடனே போயிட்டானா சரி சோதர சோதி அப்பா என்ன பண்றது அப்படின்னு செய்யலாம். ஆனா யாரு பாக்குறா? யாரு பாக்குறா? தெய்வம் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, பைபிள் எழுதி வச்சிட்டாரு, நூற்றாண்டுகளுக்கு முன்னாகவே அவன் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. வேற வழி இல்லாம கட்டாயத்தின் பேர்ல வேற சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமேன்னு என்ன செஞ்சான். நீங்க எப்படி செஞ்சீங்களா? செய்யாமல வசனம் வருது இன்னைக்கு சபையை தேடி. சபையை தேடி இந்த வசனம் வருது, என்னை தேடி உங்களை தேடி இந்த வசனம் வருதுன்னா, நானும் நீங்களும் அநேக இடங்களில முழு மனதோடு கர்த்தருடைய சேவையை செய்யல. இயேசு என்ன சொன்னாரு? உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, மத்தேயு 22:37 தானே? ஆமா. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட நேசிக்கிறேன்னா, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் அந்த மேக்கப்பு ஹிக்கப்புன்னு போயிட்டீனாலே அது பொய்ன்னு அர்த்தம். யாக்கோபு 4:4 என்ன சொல்லுகிறது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உலகத்தை நேசிச்சா என்ன பிரயோஜனம்? யோனத்தான் தாவீதை நேசித்தான், அதே யோனத்தான் சவுலையும் நேசித்தான். எப்படி இருக்கும்? ஒரே யோனத்தான் தான். யார் நேசிச்சான்? சவுலையும் நேசிச்சான், அடுத்து தாவீதையும் நேசித்தான். அது என்ன சொல்லுங்க? நாம 2 லைன்ல போக கூடாது. முழு மனதோடு ஆண்டவரை நேசிங்க. எரேமியால 3:10 பாருங்க. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மனம் திரும்புதலை பத்தி என்ன சொல்லிருக்கு?
எப்படி எப்படி மனம் திரும்பினாளா? இந்த யூதா என்கிற துரோகி எப்படி மனம் திரும்பினா? கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராபோஜனத்துக்காக ஒரு மனம் திரும்புதல். புரியுதா? ராபோஜனத்துக்காக ஒரு மனம் திரும்புதல். இன்னும் 3 நாள் பாத்தீங்கன்னா இந்த பக்தியுள்ள பூனை கருவாட்டை கக்கத்தில் வைத்துக் கொள்ளும், திங்காது. பூனை கருவாடை எங்க வச்சுக்கிச்சான்? ஒரு வீட்டுல பூனையை வரட்டினாங்களாம். எதை வச்சு வரட்டினாங்க? கருவாட்டை வச்சு துரத்துனாங்களாம். அது போகுமா? போகுமா? அந்த ஸ்மெல்லுக்கு தானே அது வந்திருக்கு. அதை வச்சு துரத்துனா அது சுத்தி 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 ஓடி ஓடி இங்கேதான் வரும். அதே மாதிரி சொல்லுவாங்க தமிழ்ல, பக்தி உள்ள பூனை கக்கத்துல எதை வச்சுக்கிச்சான்? கருவாட்டை தூக்கி வச்சுக்கிச்சு. அதே மாதிரி பைபிள் இன்னும் ஒரு 4 நாளைக்கு பைபிள் ஒயிட் அண்ட் ஒயிட் ரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? இந்த கல்யாணத்து அன்னைக்கு மாமியார் மாமனார் ரோட்ல போறவன்ட்டெல்லாம் இந்த மருமக காலில் விழுவா. அந்த ஒரு நாள் தான். அதுக்கு பிறகு சாகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், செத்தா கூட வரமாட்டான். இது கள்ளத்தனமான மனம் திரும்புதல். முழு மனசோட அப்படி செய்யல. மனம் திரும்புதலுடைய அனுபவம் சாகு வரைக்கும் இருக்கணும். அதான் மனம் திரும்புதல். கள்ளத்தனமா மனம் திரும்பாதீங்க. 2 நாளாகமம் 15:15. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். எப்படி தேடணும்? ஒரு ஆணையிட்டா எப்படி ஆணையிடணும்? ஒரு உடன்படிக்கை எடுத்தா முழு மனசோடு எடுக்கணும். ஆண்டவரே ஃபாஸ்டிங் அப்படின்னா அது எப்படி எடுக்கணும்? அடுத்த நாள் காலையில ஒரு விருந்து, சோத்திரம் சோத்திரம். என்ன பண்றது, நேத்தான் என்ன பண்ணிருக்கேன், சரி வச்சுட்டு போங்க, நான் பிறகு ஃபாஸ்டிங் முடிச்ச போது பாத்துக்கிறேன் அப்படின்னா உன்ன மைண்ட் எங்க போயிடுச்சு? முழு மனசோடு ஆணையிடு. ஆணை ஒரு உடன்படிக்கை, பிரதிஷ்டை, நேர்த்திக்கடன், ஒரு தீர்மானம். எப்படி எடுக்கணும்? முழு மனசோடு எடுக்கணும். இந்த சாக போறவன்ட்ட போயிட்டு இயேசுவை ஏத்துக்கங்க, உடனே உங்களுக்கு சுகம் கிடைச்சிடும். சோத்திர சோத்திர இயேசுவை ஏத்துக்கிறேன், இயேசுவை ஏத்துக்கிறேன், இயேசுவை ஏத்துக்கிறேமா. சாகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கக்கூடாது உன்னுடைய ஆணை. முழு மனசோடு நீ உடன்படிக்கை பண்ணு. அதே போல முழு மனதோடு கர்த்தரை என்ன செய்? தேடு. அறகுறையா தேடாத, அறகுறையா அன்பு கூறாத, அறகுறையா பிரதிஷ்டை பண்ணாத, கள்ளத்தனமா மனம் திரும்பாத. மனம் திரும்பிட்டேன்னு சொல்றியே, மனம் திரும்பனுடைய அடையாளம் என்ன? பாவத்தை விட்டு வெளியே வா, எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. மனம் திரும்பினா, உண்மையான மனம் திரும்புதல்னா அப்படியே இருதயம் உடைஞ்சு அழுவான். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மனம் திரும்பி இருக்கீங்க? முழு மனதோடு வந்திருக்கீங்களா? 2 ராஜாக்கள் 23:25. கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். மனதை எப்படி சாய்த்தானா? முழு மனதோடு சாய்த்தானா? கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறதுக்கா? வசனத்தின்படி செய்ய அவன் முழு மனதாய் சாய்த்தான். நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க, நாங்க அதை நம்புறோம், ராபோஜனம் கொடுக்கிறோம், ஓகே. அதுக்கு பிறகு நீ தான் ஜீவிக்க போற, நீ தான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க போற, ஆண்டவர் தான் உன்கிட்ட கொஸ்டின் பண்ண போற. அப்ப நம்ம இந்த நாட்கள்ல என்ன காரியத்தை எப்படி செய்யறோம்? அவனோ 2 நாளாகமம் 25:2 படி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அவன் அப்படி செய்யவில்லை. வேற வழி இல்ல, ராஜா வாயாச்சு, அதனால வேகமா செய்யறான். முழு மனசோடு செய்யல. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் முழு மனதோடு ஆணையிட்டு இருப்போம்? முழு மனதோடு கர்த்தரை தேடுகிறோம்? எத்தனை பேர் முழு மனதோடு நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்கிறோம்? எத்தனை பேர் முழு மனசோடு மனம் திரும்புகிறோம்? எத்தனை பேர் முழு மனதோடு கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிறோம்? ராபோஜனம் முக்கியம் இல்லைங்க, பரலோகம் தான் அதை விட என்னது முக்கியம். ராபோஜனம் எதுக்கு முக்கியத்துவப்படுத்துறோம்னா, உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு, இது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா உன்னை தேவனோடு இழுக்கிறதுக்கு ஒரு வழி. ஆனா ஏமாத்தி எல்லாம் செய்யக்கூடாது, இழுத்துட்டு போயிடக்கூடாது.
மனம் திரும்புதல்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்லா நடக்கணும். அத ஒரு பிறப்புன்னு தான் பைபிள் சொல்லுது, ஒரு ஜென்மம் தான் பைபிள் சொல்லுது. அடுத்ததாக 2 நாளாகமம் 25:3. ராஜபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகி ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஊழியக்காரரெல்லாம் கொன்னுட்டான். ஏன்னா அவங்க அவனுடைய தகப்பனை கொன்னுட்டாங்கிறது ஒரு மைண்ட்ல இருந்துச்சு. எது வரைக்கும் சும்மா இருந்தான்? ராஜ்யபாரம் ஸ்திரப்படுற வரைக்கும். இப்ப கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. அவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கு? ராமர் கோயில் கட்டணுங்கிறது இருக்கு, சுவிசேஷத்தை நசுக்கணுங்கிறது அவங்க மைண்ட்ல இருக்கு. ஆனா இப்போ அமைதியா உட்கார்ந்துட்டு நாட்டின் முன்னேற்றம், வளர்ச்சி, அது இதுன்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டே வரான். எதுக்கு? எதுக்கு? தான் ஸ்திரப்படணும். அதுக்கு தான் வெயிட் பண்றான். பட்டுன்னு கவுந்துடக்கூடாது, பட்டுன்னு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, படால்னு ஆட்சிக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, இனி எல்லா சட்டசபையும் ஜெயிக்கணும், எப்படி எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும், எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் வந்துடணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? நினைச்சத நடத்தலாம். இதே போலதான் பிசாசின் தந்திரம் அது. அதுபோல இவனும் பாருங்க, தான் ஸ்திரப்படும் வரை அமைதியா இருந்தான். ஸ்திரப்பட்ட போது பழி வாங்கி விட்டான். தன்னுடைய தகப்பனை கொலை செய்தவனை என்ன செய்தான்? பழி வாங்கிட்டான். பழி வாங்குதல் நம்முடைய ஆன்மீகத்தை ஒழிக்கும். பைபிள் சொல்லுகிறது பழி வாங்குதல் யாருக்குரியது? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். வாசிங்க ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீ பழி வாங்காத, ஆண்டவர் பழி வாங்கட்டும். ஆனா இங்க என்ன நடந்துச்சு? இவனே டைம் கொடுத்து 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 பார்த்து தன்னுடைய தகப்பனை கொலை செய்த ஊழியர்களை என்ன செஞ்சிட்டான்? கொன்னுட்டான். பழி வாங்குற சுவாவம் நமக்குள்ள இருக்கலாம், நம்ம அநேகருக்குள் இருக்க வாய்ப்பு உண்டு. சூழ்நிலை வரும்பொழுது அந்த புத்தி என்ன செஞ்சிடும்? வந்துடும். இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இருக்கா? நாட்கள் வரும். ஏசா சொன்னா, ஏசா யாக்கோபை பத்தி பழி வாங்குறத பத்தி என்ன சொன்னா? தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரம் வரும். அன்னைக்கு பாரு உன் கதை என்ன ஆகுதுன்னு. எப்படி இருக்கும்? உங்களுக்கு பழி வாங்குற சுபாவம் இருக்கா? நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நாம ஒரு அமர்சியா. பழி வாங்குகிற ஒரு சுபாவம், அது பழைய ஏற்பாட்டின் ஆவி. அது ஒரு விழுந்து போன ஆவி. பழி வாங்குறதுக்காக சிலர்லாம் என்னெல்லாமோ பண்றாங்க, அதுக்காக என்னென்னலாமோ பண்றாங்க. பழி வாங்குற ஒரு ஆவி உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது போராடிட்டே இருக்கும். செத்து போன பிறகு கூட சில வல்லமைகள் என்ன செய்யுது? பழி வாங்க போராடுது. சினிமா கதையை கேட்டிருப்பீங்க, சினிமால நீங்க கதையெல்லாம் பார்த்திருப்பீங்க, புக்ஸ்ல எல்லாம் எழுதுவாங்க. அந்த ஆவிகள் என்ன செய்யுது? பழி வாங்க பயங்கரமா போராடுது. நான் அப்படி சில பிசாசு துரத்திருக்கேன். அந்த ஆவிகள் வருது, என்ன செய்யணும்? அவனை பழி வாங்கணும். ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிற ஆதாரம் என்னன்னா, இந்த செத்து போனவங்க எல்லாம் ஆண்டவரை கூப்பிடுறாங்க. எங்களுடைய ரத்தத்துக்காக நீர் என்ன செய்யும்? பழி வாங்கும். வாசிங்க வெளிப்படுத்தலையா? ஆதியாகமத்தில இருக்கு, வெளிப்படுத்தல இருக்கு. ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபேலுடைய ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறது. வெளிப்படுத்தல் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எப்படி இருக்கும்? செத்து போயிட்ட பிறகு இந்த ஆவிகள் யாரை கூப்பிடுது? யாரை கூப்பிடுது?
ஆண்டவரே என்னை வெட்டிட்டானே, என்னை குத்திட்டானே, என்னை கொன்னுட்டானே, நான் செத்து போயிட்டேனே, என் வாழ்க்கை வாழ விடாம ஆக்கிட்டானே, என் குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டானே, என் வாழ்க்கை போச்சே, நான் சின்ன வயசுலயே செத்துட்டேனே, என் நன்மை எல்லாம் போயிருச்சே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, நீங்க என்ன சும்மா இருக்கீங்க, நியாய தீர்ப்பு செய்ய மாட்டீங்களா, பழி வாங்க மாட்டீங்களா, கூப்பிடுது. எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இளைப்பாருங்க, நான் பழி வாங்குறேன். செத்து போன பரிசுத்தவான்கள் எல்லாம் இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டு பழைய பரிசுத்தவான்கள் அல்ல. இன்னொரு இடத்துல வாசிங்க, ஆபேலுடைய ரத்தம் முதல் சகரியா வரைக்கும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரைக்கும் தான் இந்த பழி வாங்குற ஆவி. புரியுதா உங்களுக்கு? சத்தியம் எங்க இருக்கு? லூக்கா 11:50. லூக்கா 11:50. ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. எப்படி? யாருடைய ரத்தம் வரைக்கும்? ஆபேல் டு சகரியா. அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு ரத்தங்கள்லாம் என்ன சொல்லுது? இயேசுவின் ரத்தம் பழி வாங்க சொல்லிச்சா? இயேசுவின் ரத்தம் பழி வாங்க சொல்லிச்சா? மன்னியும். ஸ்தேவானுடைய ரத்தம் என்ன சொல்லிச்சு? இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். ஆனா அமத்சியா டைம் வர்ற வரைக்கும் டைம் கொடுத்து கரெக்டா தன்னுடைய தகப்பனை கொண்டவனை கொண்டுட்டான். பழி வாங்குற சுவாபம். அடுத்ததாக 2 நாளாகமும் 25:5. அமத்சியா யூதா மனுஷரை கூட்டி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை லக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்று கண்டான். யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு இவன் ரெடி ஆயிட்டான். ஒரு யுத்த ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. அடுத்த வசனத்துல அவன் ரெடி ஆயிட்டான், யுத்தத்துக்கு கிளம்பி போயிட்டான். இஸ்ரவேலிலே இருங்க நான் இந்த சப்ஜெக்ட் சொல்றேன். யுத்தத்தின் அந்த சண்டையின் ஆவி நமக்குள்ள இருக்க கூடாது. சண்டைன்னு சொன்னா நீங்க யுத்தம் சொன்னா நாடுகள் மோதுகிறது, அப்படி இல்லை. யுத்தங்கிறது நம்முடைய வீட்டுக்குள்ளே நடக்கும். சில வீடு எப்படி இருக்கும்? வார் டிக்ளேர் ஆயிடும். ஒன்னு பாத்திரத்தை போட்டு உடைக்கும், ஒன்னு டேப் ரிகார்டை போட்டு உடைக்கும், ஒன்னு செல்ல தூக்கி எரியும் உடைக்கும், ஒன்னு கண்ணாடியை ஒரே தட்டுவான் உடைக்கும், பாத்திரத்தை தூக்கி கீழே போட்டுருவான் சோத்தோட. இதெல்லாம் என்னது? மினி வார். அப்படியா? சண்டையின் ஆவி ஒரு பொல்லாத ஆவி. அது நமக்குள்ள எப்படி இருக்கா? நானோ சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகிறார்கள். 120:7. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். எப்படி? சண்டை வர்ற மாதிரி வருங்க, ஆனா அதை அப்படி நிப்பாட்டணும். பட்டுன்னு நிப்பாட்டுறதுக்கு ஒரு சக்தி வேணும். யோசுவா 22:33. யோசுவா 22:33. அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாய் இருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். சண்டை போடுற தன்மையை நிப்பாட்டிட்டு சோத்ராம் 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 சோத்ரனுங்க. உடனே அவர் சொல்லுவார், என்ன பெரிய பரிசுத்தம் காட்டுறான் பார். அப்படித்தானே? இல்ல புருஷன் சூடாயிட்டானா மனைவி சோத்ரம் சோத்ரனா என்ன பரியாசம் பண்றேன் அப்படிலாம் இல்ல. யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டுட்டு ஜபத்துல போய் உட்காரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவிய கட்டும் சுவாமி, புருஷனுடைய வாயை கட்டும், கையை கட்டும், காலை கட்டும், இயேசுவின் நாமத்துல அப்படின்னு ஜெபிக்கணும்.
யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டுவிட்டு அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். சண்டை போடுற ஆவியை கட்டுப்படுத்து. ஒரு சிலர் சொல்றாங்க, ஏங்க நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க? பைபிள்ல வசனமே இருக்குங்க, சண்டைக்காரியோட ஒரு வீட்டுல இருக்கிறத விட என்னச்சு வனாந்திரத்துல போய் தங்குவது நல்லதுங்க. அப்ப நீ எல்லா வசனத்தையும் பிடிக்கணும்ல. வசனத்தை நீ ஃபாலோ பண்றது கரெக்ட். சண்டைக்காரியோட ஒரு வீட்டுல இருக்க முடியாது, கரெக்ட். ஆனா அதே வசனத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லா பைபிள்ல எல்லா வசனத்தையும் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இந்த யாக்கோபின் பிள்ளைங்க பயங்கர சண்டைக்காரன். 10 நிமிஷம் 5 பேர் சேருவான், 10 நிமிஷம் 3 பேர் சேருவான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால யோசேப்பு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறான், நீங்க போங்க, போய் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, ஆனா வழியில நீங்க என்ன செஞ்சு விடாதீங்க, அடிச்சுக்காதீங்க அப்படி சொல்லித்தான் அனுப்புறான். 45:24 மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். எப்படி? வீட்டுல எத்தனாவது ஆளு? 11வது ஆளு. முன்னால இருக்கிற 10 பேரும் வயசான எல்லாம் பெரிய மோட்டா பாத்தீங்க, ஆனா அவ்வளவுக்கும் புத்தி இல்ல. இவன் சொல்லி அனுப்புறான், போங்கப்பா, வழியில நெஞ்சிடாதீங்க. தம்பிகள் இல்ல, யாரு? எல்லாம் அண்ணன் தான். ஆனா ஒருத்தன் பாம்பு, ஒருத்தன் கழுத, ஒருத்தன் சிங்கம், இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் சொன்னாரு, நீங்க போறதெல்லாம் சரிதான்ப்பா, நான் வழியில நெஞ்சிடாதீங்க, ஒருத்தனை அடிச்சுக்கிடாதீங்க. இவன் பாருங்க, நல்லா ஸ்டடி ஆன உடனே சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். யுத்தத்தின் ஆவி உனக்குள்ள வரக்கூடாது. காலையில பாத்தீங்கன்னா வீடு சமாதான ஸ்தலமா இருக்கும், சாயங்காலம் பார்த்தா என்ன இருக்கும்? கலவர பூமியா இருக்கும். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அமைதியா போயிட்டு இருக்கும். பரவாயில்ல, மேனேஜ் பண்றாங்க நம்மளோட ஜனங்கள். இந்த ஆவியை துரத்துங்க. அடுத்ததாக 6ஆம் வசனம், 2 நாளாகமும் 25:6. இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். சண்டைக்கு ரெடி ஆயிட்டான் பாத்தீங்களா? ஆள் சேர்க்கிறான். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ ஆள் சேர்க்க கூடாது. உன் கருத்தை ஆதரிக்கிற ஒரு 4 பேரை சேர்க்கிறது, உன் உபதேசத்தை, உன்னுடைய தாறுமாறான இல்லாவிட்டா சைடு உபதேசம். பாஸ்டர் அப்படித்தாங்க சொல்லுவார், இந்த பாஸ்டர் இப்படித்தான், இப்படி இந்த பாஸ்டருக்கு விரோதமா ஒரு 4 பேரை சேர்த்துறது. அந்த விசுவாசி அப்படித்தான் சொல்லுவான், அந்த விசுவாசி சொல்லுவான்னு சொல்லி அந்த விசுவாசிக்கு விரோதமா ஒரு 4 பேரை சேர்த்துறது. இவன் எவ்வளவு பேரை சேர்த்தான் தெரியுமா? கூலிக்கு எவ்வளவு பேரை சேர்த்தான்? 1,00,000 பேரை சேர்த்துட்டான். ஒரே டைம், ஒரே போடு. குடும்பத்துல மனைவி சைடு, புருஷன் சைடு, அண்ணன் சைடு, தம்பி சைடு, இப்படிலாம் சைடு பிடிக்கும் போதெல்லாமே குடும்பங்கள் என்ன செய்யும்? குடும்பம் ஆடும். அதுபோல சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்குள்ள பிரிவினைகள் வரக்கூடாது. கொரிந்தியர் சபை நல்ல சபை, ஆனா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் பொறாமைகளும் மார்க்க பேதங்களும் பிரிவினை உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன். வாசிங்க 3:3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் போதும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்களுக்குள் பிரிவினை உண்டு என்று நான் கொலோபியாலின் வீட்டாரால் கேள்விப்பட்டேன். 1:11. 1 கொரிந்தியர் 1:11. ஆமா. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உள்ளுக்குள்ளேயே உனக்கு குரூப் சேர்ற கூட்டம் முடிஞ்சவனே இவங்க எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. சாப்பிடுற இடத்துல இவங்க எல்லாம் வரிசையா போய் உட்காந்துக்குவாங்க. இல்ல லைன்ல நிக்கும் போது இவங்க வரிசையா நின்னுக்குவாங்க. பவனி போனாலும் இவங்க 3 பேர் சேர்ந்தே போவாங்க. தப்புன்னு சொல்லல, நன்மைக்கா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆவிக்குரியவர்களுடைய ஐக்கியத்தை பத்தி நான் பரியாசம் பண்ணல. இந்த சண்டை போடுற பாட்டி பாஸ்டர் ராஜன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பழைய பாஸ்டர் ராஜன் தெரியுமா? கருப்பு ராஜன் சொல்லுவாங்க. அவர் தாம்பரத்துல பிரசங்கம் பண்ண போது எல்லாரும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இவர் முடிஞ்சு வந்து சொன்னாரா, இவன் என் பிரசங்கத்தை எழுதுறானா இல்ல எனக்கு ஆப்போசிட்டா லெட்டர் எழுதுறானான்னு தெரியலையே. ஏன்னா அங்க உள்ள ஜனங்கள் அந்த காலத்துல இவர் பிரசங்கம் பேசிட்டு இருக்கும் போது சூடாயிடுச்சுன்னா உடனே வேகமா எழுதுவானா,
எப்படி பாத்தியா எப்படின்னு உடனே அங்கேயே கொடுத்து எல்லாரும் கையெழுத்து வாங்குறது யார்கிட்ட. அதனால அவரு சொன்னாராம், இன்னைக்கு நல்லா தான் பிரசங்கம் பண்ணேன், ஆனா இவன் பிரசங்கம் எழுதினானா இல்ல எனக்கு ஆப்போசிட்டா எழுதினானான்னு தெரியலையே. எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள? இப்படி ஆவி இருக்கா? அவங்கள பாக்குறது, அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் காஃபி கொடுக்கறது, மிக்சர் கொடுக்கறது, இப்படி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு இவன்கிட்ட கிளப்பி விடுறது, இவன் போய் அங்க போய் இன்னொரு இடத்துல சொல்லுவான், அங்க போய் அப்படியே சொல்லுவான், அப்படியே சுத்தி 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 என்ன செய்யும், ஒரு குரூப் உண்டாயிரும். அதுக்கு பிறகு அது ஊழியக்காரங்களுக்கு விரோதமான குரூப்பாகவும் விசுவாசிகள் ஒரு கூட்டத்துக்கு விரோதமான குரூப்பாகவும் இப்படி பிரிஞ்சுதான் சபைகள் வளர்ச்சி இல்லாம என்ன செய்யுது போகுது. பிரிவினையே இருக்கக்கூடாது. ஒரு சிலர் இருப்பாங்க, இவங்க கல்யாண வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்க கல்யாண வீட்டுக்கு இவங்க வரமாட்டாங்க, செத்த வீட்டுக்கு வரமாட்டான், வந்தா அப்படி தலையை காட்டிட்டு அப்படி போயிடுவான். ஏரியா பிரேயர் வச்சா அவங்க வீட்டுல கூட்டம் வச்சா வரமாட்டான், இவங்க வீட்டுல ஜபம் வச்சா நிச்சய மாட்டான், வரமாட்டான். திருப்பி எப்படி உன்னை பரலோகத்துல கொண்டு போய் எங்க வைக்கிறது? உனக்கு அங்கேயும் தனித்தனியாவா வச்சிருப்பாரு? சொல்லுங்க, பரலோகத்துல எப்படி தனித்தனியாவா வைப்பாரு? அங்க ஒண்ணுமே கிடையாது, பிரிவினைங்கிற பேச்சே கிடையாது. மையப்பொருள் இயேசு மாத்திரமே. நமக்கு இந்த கூலிக்கு ஆள் சேர்க்கிறது, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு யாரையாவது பாக்கெட் பண்ணிடுறது, இது அப்சலோமின் ஆவி. அப்சலோமின் ஆவி தெரியுமா? யாரை பார்த்தாலும் சிரிப்பான், யாரை பார்த்தாலும் கழுத்தை பிடிச்சுக்குவான், யாரை பார்த்தாலும் கிஸ் பண்ணுவான். ஐயோ உன்னே மாதிரி ஆளே இல்லம்மா. ஆனா அங்க போனா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. என்ன பண்றது? இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு நம்ம சபைக்கு. அப்படிங்கிறது என்ன அமைஞ்சிருச்சு? உன்னை மாதிரி 4 பேர் சேர்ந்தானா சபை துண்டு துண்டா போயிடும். ஆள் சேர்த்தல். அடுத்ததாக இப்போ திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி குறுக்க வந்துட்டான். ஒரு ஆள் உள்ள வந்துட்டான், தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் உள்ள வந்துட்டான். ஆண்டவர் பாருங்க, எப்பெல்லாம் தன்னுடைய ஜனங்கள் தனி மனிதனோ சபையோ தடுமாறும் போதெல்லாம் யார் வருவா? ஆண்டவருடைய வார்த்தை, தரிசனம், வெளிப்படுத்தல், ஒரு தீர்க்க தரிசனம், ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் ஜனத்தை நெஞ்சிடறாரு, மீட் பண்ணிடுறாரு. தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் சொன்னா, நீ செய்யறது சரியல்ல, நீ போற போக்கு சரியில்லை, நீ செய்யறது சரி கிடையாது, நீ இப்படி பண்ணாத, நீ கூலிக்கு நெஞ்சிட்ட, ஆளை சேர்த்துட்ட, அவன் கூட உன்னோட வரக்கூடாது அப்படின்னு இவன்கிட்ட பேசுறான். உடனே இவன் சொல்றான், அப்ப நான் 100 தாளத்து வெள்ளி கொடுத்துட்டேனே, நான் என்ன பண்றது? லட்சம் பேருக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருக்கேன்? 100 லட்சம் பேரை நான் கூட்டி வச்சிருக்கிறேன். கூட்டி வச்சவனுக்கு கூலியா எதை கொடுத்துட்டேன்? லட்சம், சாரி, என்னது 100 தாளந்து வெள்ளி கொடுத்திருக்கிறேன். அப்ப அவ்வளவு பணம் என்னது எனக்கு? வேஸ்ட். அப்பதான் அந்த தீர்க்கதரிசி சொன்னா, கர்த்தர் உனக்கு வேற விதத்துல அதை என்ன செய்வாரு? கொடுப்பாரு. இது எதை காண்பிக்கிறது? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புற அறிகிற அறிவின் மேன்மைக்காக சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? நஷ்டம் என்று விடணும். அவன் சொல்றான், நீ விட்டுரு, நஷ்டம்னு விடு. 100 தாள் அந்த கர்த்தர் உனக்கு வேற விதத்துல உனக்கு லாபமா என்ன செய்வாரு? கொடுப்பாரு. டிவி வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம விசுவாசிகளுக்கு ரொம்ப பேருக்கு ஒரு பொது அறிவு கம்மி. ஊழியக்காரன்டே டிவி எடுக்கணுங்கிறீங்க, நல்ல ரேட்ல விற்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா டிவியை விற்கிறதுக்கு நல்ல ரேட்ல விற்கிறதுக்கு அதுக்கு யார் ஜெபம் பண்ணோம்? நாய்க்கு சோகம் இல்லைன்னு ஜெபிக்க சொல்றானே, இவன் திருப்பி இப்படித்தானே பேசுவான். நாய்க்கு சோகம் இல்லைன்னு அழுகுறான், நாய்க்கு சோகம் இல்லைன்னு ஊழியக்காரத்தை ஜெபிக்க சொல்றான். அவன் திருப்பி என்ன சொல்லுவான்? டிவி என்ன ரேட்ல விற்கணும்? நல்ல ரேட்ல விற்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ரேட்ல விற்கணும்? வாங்கின ரேட்டை விட ஜாஸ்தி வித்தரணுமா? அதை நீ என்ன செய்யணும்? நஷ்டம் என்று விடணும், உடச்சு தூக்கி வெளியே போடணும். அந்த அளவு உனக்கு தெய்வீகம் வேணும். இல்ல கிடைச்ச ரேட்ல வித்து என்ன செய்யணும்? காசை வாங்கிட்டு அமைதியா இருக்கணும். இவன் சொல்றான், எனக்கு 100 தாளந்து வெள்ளி வேஸ்ட்,
நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான் தேவனுடைய மனுஷன். அவன் சொன்னான் கர்த்தர் உனக்கு வேற ரூட்ல கொடுப்பாரு, இதை விட்டுட்டு தூக்கி போட்டு போன்னு சொன்ன. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு வராதமா வரும் பொழுது எல்லாவற்றையும் குப்பையா எண்ணணும். நஷ்டம் என்று என்ன செய்யணும்? விடணும். விட்டு கொடு, போயிடு. கர்த்தர் வைப்பாரு வேட்டு. 14ஆம் வசனம். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். போதுமா? முழு மனசோடு தேடலங்கிற பாயிண்ட் வந்துருச்சாங்க. போய் ஏதோமியரெல்லாம் ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்க தெய்வத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அது நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்ப தீர்க்கதரிசி வந்தான். அந்த தெய்வம் அந்த ஜனத்தை என்ன செய்யல? காப்பாத்தல. காப்பாத்தாத தெய்வத்தை நீ வச்சு கும்பிடுறியா? இது விக்கிரக ஆராதனையை காண்பிக்கிறது, பொருள் ஆசையை காண்பிக்கிறது, முரட்டாட்டத்தை காண்பிக்கிறது, அவபக்தியை காண்பிக்கிறது, பில்லி சூனியத்தை காண்பிக்கிறது. அந்நிய தெய்வத்தை நீ அகற்றணும். இல்லைன்னு சொன்னா யுத்தம் எங்க வரும்? வாசல் படி வரை வரும். வாசிங்க. அந்நிய தெய்வத்தை உன்னை விட்டு அகற்றலைன்னா யுத்தம் எங்க வந்து நிக்கும்? வாசல் படியில நிக்கும். அப்ப நீ என்ன பண்ணுவ? நியாயாதிபதிகள் 5:8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. நீ அந்நிய தெய்வத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு கும்பிட ஆரம்பிச்சுட்ட புதுசா, மார்க்கம் தப்புன்னா என்ன நடக்கும்? யுத்தம் எங்க வந்து நிக்கும்? கதவை தட்டும். பிரச்சனை கதவை தட்டும். பிசாசு கதவை தட்டுவான். வியாதி கதவை தட்டும். குழப்பம் கதவை தட்டும். பின்மாற்றம் கதவை தட்டும். நீ அந்நிய தெய்வத்தை ஒன்று வீட்டுல கொண்டு வந்து வைக்க கூடாது. விக்கிரக ஆராதனை ஒன்று வீட்டுல வைக்க கூடாது. நான் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த மெமோரியல் சர்வீஸ் ஆறுதல் கூட்டம், அதுல மகா சாட்சி. எங்க அப்பா தான் வீட்டுல இருக்கிற பொருள் அது யாருக்கு உபயோகப்படுதுன்னு பார்த்து அவங்ககிட்ட போய் நெஞ்சிடுவாரு, கொடுத்துருவாரு. அது சும்மா இங்க கிடக்கிறத விட யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து நெஞ்சிடுவாரு, கொடுத்துருவாரு. அதுதான் எங்களுக்கு பிராக்டிஸா செய்து சொல்லி கொடுத்துருக்காரு. உனக்கு உபயோகப்படாத பொருள் இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யலாம்? உபயோகப்படலாம். உபயோகப்படாத பொருளை நீ வச்சுக்கிட்டே காவல் காத்துக்கிட்டு, நாய் மாதிரி காவல் காத்துக்கிட்டே, நாய் இந்த தேங்காவை உடச்சு திங்க முடியாது, அதை உருட்டிக்கிட்டே இருக்கும். பட் யாராவது கிட்ட வந்தானே நெஞ்சிரும், கடிச்சிரும். தனக்கும் யூஸ் ஆகாது, மற்றவனுக்கும் அது என்ன செய்யாது, யூஸ் ஆக விடாது. எனக்கு அந்த அடக்காராதனைக்கு அந்த மெமோரியல் சர்வீஸ் போனதுனால நான் ரொம்ப லெசன் கத்துக்கிட்டேன். அந்த சாட்சியில 2-3 பாயிண்ட் எனக்கு ரொம்ப டச்சா இருந்துச்சு. அதுல ஒரு பாயிண்ட், அவங்க அப்பா தான்கிட்ட இருக்கிற பொருள், நம்மிடத்தில் இருக்கும் பொருள் நமக்கு உபயோகம் ஆகாத பட்சத்தில் அதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காது. அது எதுவா இருந்தாலும் யாருக்கு யூஸ் ஆகுதோ அது யாரா இருந்தாலும் என்ன செய்ய அவனுக்கு கொடு. அப்படி பார்த்தா நம்ம வீட்டுல யூஸ் இல்லாம எவ்வளவோ பொருள் வச்சிருக்கோம், ஆனா யாருக்கு கொடுக்க மாட்டோம். கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பாப்போம். யாரு கொடுத்தா? அது என் பிள்ளை கல்யாணத்துக்காக வாங்கி, பிள்ளை இப்பதான் பிறந்திருக்கு. இனி 20 வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு இப்பவுமே பாத்திரம்லாம் என்ன செய்யறாங்களா? சேர்த்து வைக்கிறாங்களா? சேர்த்து வை. அப்படியா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. எந்த பிள்ளைக்கு எப்படி செய்யணும்னு என்ன செய்யும் தெரியும். இவன் பாருங்க, இருக்கிற தெய்வத்தெல்லாம் கொண்டு வந்து இவன் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சான். விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் விக்கிரகம். அடுத்து 1 சாமுவேல் என்ன சொல்லியிருக்கு? இந்த விக்கிரக ஆராதனை எதுக்கு சரி? 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பிள்ளை சுனி பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா? முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரி. சிலர்லாம் முரட்டாட்டம் பிடிக்கிறாங்க, அப்படியே நிப்பாங்க.
சில பசங்களை போட்டு அடி அடின்னு அடிங்க, ஆனா சுத்தி சுத்தி எதுலதான் நிப்பான், அதே இதுல நிப்பான். அதுக்கு என்ன செய்யணும், சரியா கொடுக்கணும். அது மறக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஈரோட்ல ஒரு பையன் அவங்க வீட்டுல எப்பவும் பைக்கு பத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். சின்ன பையன் தான். எனக்கு அதை வாங்கித்தா அதை வாங்கித்தா அதை வாங்கித்தா, காலையில போனா சாயங்காலம் வந்தா சாப்பிட உட்காந்தா. அவங்க கடைசியில போய் பிரதர்கிட்ட போய் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிரதர் வந்து ஒரு நாள் விட்டாரா அடி, சும்மா சரியான ரைடு கொடுத்தாங்க. அதோட அந்த வண்டி ஆவியா அவனை விட்டு நெஞ்சிருச்சு, ஓடியே போச்சு. இப்பெல்லாம் அப்படி கண்டிக்க முடியுமா? கண்டிக்கலாம், பாவம் கிடையாது, தவறு கிடையாது. பாவம் கிடையாது. பிள்ளையை அடித்தால், பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அவன் வளர்ந்து உனக்கு ஒரு கேவலத்தையும் அவமானத்தையும் உண்டாக்குறதை விட அவன் சாவுறது எவ்வளவு நலமானது. ஒரு கேடுகட்ட சந்ததியை நீ பெத்துட்டேன்னு சொல்றதை விட அது பிறக்காமல் இருப்பது என்னது நல்லது. பாருங்க, இவன் விக்கிரக ஆராதனைக்கு போய் விழுந்துட்டான். அதுக்கு அடுத்த வசனம் 16. தன்னோடு அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். எப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ செஞ்சது தப்புப்பான்னு சொன்னா, இவன் சொன்னா உன்னை எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆண்டவர் அனுப்புனாரா, உன்னை நான் எனக்கு மந்திரியா வச்சிருக்கேன், போயிடு வெட்டிடுவேன்னு சொன்னான். யாரா? தேவனுடைய ஊழியக்காரன் வந்து ஆலோசனை சொன்னா இவன் அவனை என்ன செய்யறான், என்ன சொல்றான்? தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அந்த தொழிலை விட்டுரு, நான் உன்னை எரிஞ்சிருவேன், ஏன் நீ வெட்டப்பட வேண்டும். நமக்கு இன்னைக்கு புத்தி சொன்னா, சத்தியத்தை சொன்னா நம்ம யாரா ஆயிடுறோம்? சத்தியத்தை சொல்லுகிறதுனால ஊழியக்காரங்க யாரா மாறிடுறாங்க? சத்துருவா மாறிடுறாங்க. போகாத, வேண்டாம், உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அவசியம் இல்ல, தப்பு பண்ணாத, சொல்லத்தான் செய்ய முடியும். இவன் சொல்றான், உன்னை யாரு எனக்கு ஆலோசனைக்காரனா வச்சது, வெட்டுப்பட்டுருவ, ஓடுன்னு சொன்ன. இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு ஆலோசனை சொன்ன, இப்ப அம்மா வந்து ஆலோசனை சொல்றாங்க, பையன் என்ன சொல்றான், வேலையை பாரு. புருஷன் வந்து ஆலோசனை சொல்ற, மனைவி உங்க வாயை மூட்டு கொஞ்ச நேரம் இருக்கீங்களா அப்படிங்க. எப்படி மனைவி போய் சொன்னா புருஷன் சொல்றான், ஆமா நீ சொல்லிதான் கேட்கணும், நானு எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பார்த்து போ. இப்படி ஒருத்தர் சொல்லி கடைசியில் தேவ ஆலோசனை அங்க என்ன செய்யுது, அடிபட்டு போய் விடுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு ஆலோசனை சொன்ன உங்கள்ட்ட எல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்களா? உனக்கு ஆலோசனை சொன்ன கர்த்தரை துதித்தாயா? ஆலோசனை கொடுத்தவங்களுக்கு எல்லாம் நீ நன்றி சொன்னியா? இல்ல அதை விட்டுட்டு அவனை அடிக்க போயிட்டியா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஒரு பிள்ளை ஒரு தப்புன்ட்டா, நான் அதை என்கொயரி பண்ணேன். அவன் என்ன 10th தான், 10th படிக்கிற பிள்ளை, மிஞ்சி வயசுக்கு மிஞ்சி ஒரு தப்பு பண்ணுது. அப்ப நான் பிடிச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். அந்த தாய்க்கு வந்து அதனுடைய ஒரிஜினல் தவறு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு மாட்டிக்கிச்சு. மாட்டின உடனே நான் சாத்திட்டேன். உடனே அவங்க அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அவங்களும் என்னோட சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடிச்சா வாங்கிக்கிச்சு, ஏன்னா வழி இல்லை. உடனே அது அவங்க அம்மா பார்த்து சொல்லுது, என்ன அடிக்கிறியா, அடி, கொன்று அப்படிங்குது. படிக்கிற 15 வயசு, அது சொல்லுது அடிக்கிறியா, அடி, கொன்று கொன்று, எதுக்கு வச்சிருக்கிற போ. நான் திருப்பி அடிச்சே கொண்டேன், அடி வெளுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிள்ளைங்களுடைய நிலவரத்தை பாருங்க. பிளேட்ல அது படிச்சது 10th, பிளேட்ல அந்த பையன் பேரை நெஞ்சிருக்கு, கையில எழுதி வச்சிருக்கு, வெட்டி இருக்கு.
அழகா கல்வெட்டு மாதிரி தான் கையில என்ன எழுதியிருக்கு, படிக்கிறது 10th, புத்தி எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? பிளேட்ல எழுதி வச்சிருக்க அந்த எவனோ ஒரு முட்டாள் பெயரை. அது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா வீட்டிலேயே தான் அந்த பிள்ளை இருக்கு, வீட்டில தான் குளிக்குது, வீட்டில தான் குடிக்குது, வீட்டில தான் சாப்பிடுது, வீட்டில தான் ட்ரெஸ் மாத்துது. இந்த தாய்க்கு என்ன செய்யாது, அது தெரியாது. நான் ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன். அது எதேச்சியா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா இங்க இருக்கு, அழகா இருக்கு, ஷோல்டர்ல அட்டகாசமா எழுதியிருக்கு. எப்படி இருக்கும் பொல்லாத ஆவி. இத போய் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா என்ன ஆகுறது? அவன் திருப்பி சாகர வரைக்கும் அடிப்பான். அப்படித்தானே? அடிப்பான்ல. இப்படித்தான் பெந்தகோஸ்துல பிள்ளைங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியல. பெருக்க தெரிஞ்சதை தவிர என்ன செய்யல, அதை மேக் பண்ண தெரியல. அழகா தெய்வீகமா வளர்க்கணும். பேச்சு, சிரிப்பு, பழக்க வழக்கங்கள் உட்காந்து கொண்டு போகணும். நாமே ஃபுல்லா நம்மளே தறிக்கணத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தா திருப்பி பிள்ளை எப்படி இருக்கும்? வேறு பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். வேறு வேப்ப மரமா இருந்தா கிளைகள் வேப்ப மரமா தான் இருக்கும். கவனமா இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆவிக்குரியவர்கள் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார். நம்ம பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமா வளர்க்கணும். இல்லைன்னா உனக்கு பிற்காலத்துல இது சோறும் போடாது, உனக்கு கேவலத்தையும் அவமானத்தையும் லட்சையும் உண்டாக்கிட்டு போயிடும். அது உனக்கு சோறு போடாட்டாலும் பரவாயில்ல, ஒழுங்கா வளர்த்துரு. அது பிற்காலத்தில் உனக்கு உதவி இல்லாவிட்டாலும் போனாலும் பரவாயில்ல, அதை தெய்வீகமா என்ன செஞ்சிடுங்க, வளங்க. அதான் நம்முடைய கடமை. இவன் என்ன பண்ணா, ஊழியக்காரனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, வெட்டிடுவேன் உன்னைய அப்படிங்கிறான். இதுக்கு பிறகு ஆண்டவர் வைப்பாரா? 17ஆம் வசனம். பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். சும்மா இருக்கிறான், சண்டை இழுக்கிறான் பாருங்க. அவன் சும்மா இருக்கிறான், இஸ்ரவேலின் ராஜா சும்மா இருக்கிறான். இவனுக்கு என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியல. வா ஒத்தைக்கு பார்ப்போம், சாமர்த்தியத்தை பார்ப்போம். எதுக்கு? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், அந்த சண்டையை விட மாட்டோம். ரொம்ப பெரிய பரிசுத்தவான் மாதிரி அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அது தோல்வியின் அடையாளம். வம்பு சண்டைக்கும் போக கூடாது, வந்த சண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. ஆனா இவன் என்ன சொல்றான், எதுக்கே போறான், வம்பு சண்டைக்கே போறான். நம்ம அநேகர் இப்படித்தான் பண்றோம். அவனை பாக்குறது, பரியாசம் பண்றது, பழைய கதையை கேட்கறது, கூப்பிடுறது, சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, என்னை பத்தி என்ன சொன்னங்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்முடைய சாமர்த்தியத்தை பார்க்கறதுக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்க்க நம்ம இங்க வரல, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். வம்பு சண்டைக்கு போகாதீங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? வம்பு சண்டைக்கு போய் சரியா அடி வாங்கினாங்க. அடி வாங்கி 23ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகி யோவாஸ் அகசியாவின் குமாரனாகி யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்சிமேசிலே பிடிச்சான். அடுத்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்திலே ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். போதுமா? ஒழுங்கா இருந்திருந்தா, ஒழுங்கா ராஜாவா இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இணைஞ்சிருக்கலாம், நாட்கள் கூட்டி கிடைச்சிருக்கும், அமைதியா ராஜாவா இருந்திருக்கலாம். சாமர்த்தியத்தை பார்ப்போன்னு போய் பிடிபட்டு அலங்கத்தை இடிச்சு பொண்ணு, ஆலயத்தில் உள்ள பொண்ணு வெள்ளி எல்லாம் நஷ்டமாயி அந்நிய தேசத்துல யாரா இருந்தா, அகதியாக இருந்தா. உன் நிலவரம் என்ன, நம்முடைய நிலவரம் என்ன? இதுக்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரு.
சபைக்குள்ள வந்துட்ட பிறகு சாமர்த்தியம் பார்த்தவன் ஒருத்தனுமே சபையில இருந்தது கிடையாது. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ சாமர்த்தியம் பார்க்கிறதா பண்றத? சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ அமைதியா இருக்கணும். இவனை பெத்சிமேசிலே பிடிச்சார்கள். பெத்சிமேஸ்னா என்ன? அவனை பிடிச்ச இடம் எது? பெத்சிமேஸ். இந்த பெத்சிமேஸ்ங்கிறது தேவனுடைய பெட்டியை ஜனங்கள் எட்டி பார்த்த ஒரு இடம். வாசிங்க 1 சாமுவேல். பெட்டி, கர்த்தருடைய பெட்டி 5:19 பெத்சிமேசிலே இருந்தது. ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். பெத்சிமேஸ்ங்கிறது பெட்டிக்குள்ள பார்க்கிற ஒரு தவறான அனுபவம். இது ஊழியத்துக்குள்ள தலை போடுறதை காண்பிக்கிறது. விசுவாசிகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பெட்டி எந்த வசனம்? 1 சாமுவேல் 6:19. 6:19. பெட்டிக்குள்ளே பெத்சிமேசின் மனுஷர் பார்த்தார்கள். என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் செத்தான்? 50,070 பேர். பெட்டியை தொடவே கூடாது. நீ பெட்டியை திறந்து வர உள்ள பார்த்துட்டியாங்க. இது உன்னுடைய வாழ்க்கையில நீ மிஞ்சி போறது. ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லிட்டு போயிட்டான், நீ போகாத, யுத்தத்துக்கு போகாத. யுத்தத்துக்கு போனா உனக்கு என்ன நடக்கும்? உன் தேவன் உன்னை அழிக்க யோசனையா இருக்கிறார். 2 நாளாகமும் 25:16 கடைசியில சொல்லி இருக்கிறது. நீ என் ஆலோசனையை கேளாமல் போனபடியினால் தேவன் உன்னை அழிக்க யோசனையா இருக்கிறார். இவ்வளவும் கேட்ட பிறகு துணிஞ்சு நீ போய் அடிபட்டேன்னு என்ன நடக்கும்? 20ஆம் வசனம். ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. தேவனே உன்னைய கடைசியில போய் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்துருவாரு. வியாதியின் கையில, சாபத்தின் கையில, பொல்லாத ஆவிகளுடைய கையில, குழப்பங்களின் கையில ஆண்டவரே உன்னை விட்டு கொடுத்துருவாரு. தேவனாலே இப்படி நடக்கும். இவன் போய் இப்ப பெத்சிமேஸ்ல சிக்கிட்டான். பிடிச்சாங்க. அவனை பிடிச்ச இடம் வந்து பெத்சிமேஸ். அது தேவனுடைய பெட்டியை எட்டி பார்க்கும் இடம். ஓலியத்துல எதையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. உள்ள குடைஞ்சிட்டு எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. நலமானதை நம்ம என்ன செய்ய வேண்டாம். அவங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் அவர் தான் அவனுக்கு உத்தரவாதி. அவசியம் இல்லாம மற்ற குடும்பங்கள் பெட்டிக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க. பெட்டிங்கிறது ஒவ்வொரு விசுவாசியை காண்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரனை காண்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வீட்டு பெட்டியை நிச்சய கூடாது. நீ உள்ள எட்டி பார்க்க கூடாது. நாசரேத்தில் இந்த ஆவி ஜாஸ்தி. அதான் சபை இப்படியே கிடக்கு. அடுத்தவன் பிரச்சனையில தலையே போடக்கூடாது. சோத்ரா சோத்ரா சோத்ரா. கண் இருந்தும் குருடனாய், காது இருந்தும் செவிடனாய் போயிட்டே இருக்கணும். என் தாசனை இல்லாமல் செவிடன் யார், குருடன் யார்? எனக்கு நல்லா கண்ணு தெரியுதுன்னு அடுத்த வீட்டுக்கு போனீங்கன்னா திருப்பி அவங்க கொடுக்கிற எல்லா வெகுமதியும் வாங்கிட்டு தான் வரணும். பெட்டியை பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ள பார்த்ததுக்காக என்ன செய்யணும்? மரணம். சரி, 2வது விளைவு பாருங்க. இவன் பண்ண சேட்டைகளுக்கு விளைவு 1 பிடிக்கப்பட்டான். 2வது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. ரட்சிப்பின் தன்மையை இடித்து போடுவான் பிசாசு. அதான் முக்கியம். பிசாசு பாருங்க எத்தனை முளத்தை இடிச்சிட்டான். 400 முழ நீளத்தை இடிச்சிட்டான். எருசலேமின் அலங்கத்துல ஒரு பெரிய போர்ஷன் இணைஞ்சிருச்சு, இடிபட்டுருச்சு. 400 முழங்கிறது 600 அடி நீளம். 600 அடி நீளத்துக்கு அலங்கத்தை நெஞ்சிட்டான். மொத்தமா இடிச்சு திறந்து விட்டான். உன்னுடைய ரட்சிப்பு நஷ்டப்பட்டு போய்விடும். ரட்சிப்பு தான் நம்முடைய மதில். ஏசாயா அலங்கங்கிறது மதில், கோட்டை. ஏசாயால அதன் ரட்சிப்பை அதற்கு மதிலாய் இப்பார். 60:18 உன் மதில்களை ரட்சிப்பென்றும். ரட்சிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனம்.
நம்முடைய ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கத்தில் வந்துட்டு ரட்சிப்பை இழந்துட்டு என்ன போச்சு? உங்களுடைய ரட்சிப்பை காத்து பயத்தோடு பக்தியோடு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற காத்திருங்கள். அடுத்து மூணாவது விளைவு, தேவனுடைய ஆலயத்தில் அகப்பட்ட எல்லா பொன் வெள்ளி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். உன்னுடைய விசுவாசம் நஷ்டப்படும். பொன், உன்னுடைய விசுவாசம் நஷ்டப்படும். கவனிச்சுக்கங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க ஸ்டெப் மாறி கால் வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் போயிடும். வெள்ளி நம்பிக்கையை காண்பிக்கிறது. உங்களுக்கு இருக்கிற விசுவாசமும் போயிடும், உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். அடுத்து உங்களுக்கு பொக்கிஷம் போயிடும். அது என்ன? கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபை போயிடும். இந்த விசுவாச பாதையில விசுவாசமும் நம்பிக்கையும் கிருபையும் போன பிறகு நீ என்ன செய்ய போற? நீ நிராயுதபாணியா மாறிடுவ. யுத்தத்துல ஆயுதம் இல்லாமல் மாறிவிடுவாய். உன்னுடைய ரட்சிப்பை நஷ்டப்படுத்துவான், உன்னைய பிடிச்சிருவான். உன்னுடைய விசுவாசம் போயிடும், உன்னுடைய நம்பிக்கை போயிடும், உன்னுடைய கிருபை நஷ்டப்பட்டு போயிடும். 27 அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கிறது நமக்கு வரவே கூடாது. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட கூடாது. ஏசாயா 1 அதிகாரத்துல பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது இருக்கா? இல்லையா? 1:4 கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். செப்பனியா 1:6 கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை தேடலன்னா நீ இந்த சபையில இருக்க முடியாது. சங்காரம் பண்ணுவாரு. கர்த்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது? எக்காரணத்தை முன்னிட்டும் பின்வாங்க கூடாது. அவரை விட்டு விலக கூடாது. எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவரை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எப்ப கர்த்தரை விட்டு பின்வாங்கினானோ அன்னையில இருந்து பிரச்சனை, அடுத்த பிரச்சனை உருவாயிடுச்சு. அவன் தேசத்துல இருக்கிறவங்களே அவனுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. அவன்கிட்ட இருக்கிறவங்களே அவனுக்கு ஆப்போசிட்டா மாறியாச்சு. எருசலேமில் அவனோடு இருந்தவர்களே அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். நல்லா கவனிச்சுக்கங்க சத்தியத்தை. ஒரு மனுஷனுடைய நிலவரம் எப்படி இருக்கு பாருங்க. தேவனின் அமத்சியா என்றால் தேவனுடைய வல்லமை. ஒரு அருமையான தாய். எருசலேமில 25 வயசுல ராஜாவாகி 29 வருஷம் 54 வயசு வரைக்கும் ராஜாவா இருந்த ஒரு மனுஷன். ஆனா இவனுடைய நிலவரம் என்ன? முழு மனதோடு கர்த்தரை சேவிக்கவில்லை. பழி வாங்கினான், யுத்தத்துக்கு புறப்பட்டான், பணத்தை வீணாக்கினான், ஆட்களை சேர்த்தான், தீர்க்கதரிசியை எதிர்த்தான், சண்டைக்கு இடம் கொடுத்தான். கடைசியில முடிவு, பெத்சிமேசில் பிடிபட்டான், அலங்கம் இடிபட்டது, ஆலயத்தினுடைய பொன் வெள்ளி நஷ்டமடைந்தது, பொக்கிஷங்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டது, கொள்ளையாடப்பட்டது. நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை இழந்து ஒன்றுமில்லாத ஒரு நிலவரத்துக்கு போனான். இப்பொழுது கர்த்தரை விட்டு முற்றிலுமாய் பின்வாங்கி விட்டான். இப்பொழுது அவனுடைய சூழ்நிலை, அவனோடு இருந்தவர்களே அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினார்கள். கடைசி 27 அடுத்த பகுதி. அதிநிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகு லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவி நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவனை ஓட ஓட விரட்டி அங்க போய் கொன்னு அவனை குதிரையில தூக்கி போட்டு கொண்டு வந்து அடக்கம் பண்ணான். முடிவு பாத்தீங்களா எப்படி போச்சுன்னு? சரி, கடைசி பாயிண்ட். இவன் எங்க ஓடினா?
சொல்லுங்க. லாகிஸ். லாகிஸுக்கு ஒரு அர்த்தம் பிடிவாதம். லாகிஸுக்கு ஒரு அர்த்தம் என்னது? பிடிவாதம். ஓடின இடம் எது? லாகிஸ். அங்கதான் செத்தான், அங்கே கொண்டுட்டான். பிடிவாதம். என்ன ஊழியக்காரங்க சொன்னாலும் இவங்க மாற மாட்டாங்க, பெரிய பாஸ்டர் வந்து சொன்னாலும் அப்படியே நிற்பாங்க. பிடிவாதம். வாதத்திலேயே மோசமான வாதம் என்னது? பக்கவாதம் கூட சுகமாயிடுதுங்க. ஆனா இந்த வாதம் என்ன செய்ய மாட்டேங்க, சாவத்தான் கொண்டு வருது. பிடிவாதம். அங்கே கொல்லப்பட்டான். நமக்குள்ள எப்படி இருக்கு? பிடிவாதம் இருக்கா? லாகிஸினுடைய 2 அர்த்தத்துல ஒரு அர்த்தம் பிடிவாதம். உன்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கு? இன்னும் பாவத்துல பிடிவாதமா நிக்கிற, வைராக்கியத்துல பிடிவாதமா நிக்கிற, சண்டையில பிடிவாதமா நிக்கிற, பழி வாங்குறதுல பிடிவாதமா நிக்கிற, ஒப்புரவாக மாட்டேன் என்று பிடிவாதமா நிக்கிற, தாழ்ந்து போக மாட்டேன் என்று பிடிவாதமா நிற்கிறாய். அங்கே போக மாட்டேன், அங்கே வரமாட்டேன், இங்கே நிற்க மாட்டேன், இங்கே செய்ய மாட்டேன், அதை விட நான் ஒதுங்கி போகிறேன், நான் சபைக்கே வராமல் போய்விடுகிறேன். இதெல்லாம் என்ன பேச்ச? நீ லாகிஸுக்கா ஓடுற? பிடிவாதத்தின் ஆவியை விடுங்க. உபாகமம் 25:8. உபாகமம் 25:8. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமாய் சொன்னான். இந்த மனைவியை ஏத்துக்க முடியாது, இந்த புருஷனை ஏத்துக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்கு. எப்படி? அந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவன் என்ன செய்தான்? பிடிவாதம் பண்ணினான். இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்குள்ள இப்படி ஆவி இருக்கா? பிடிவாதம் பண்ற ஆவி இருக்கா? லூக்கா 23:10. லூக்கா 23:10. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். யார் மேல? இயேசு மேல பிடிவாதமா. இல்ல, தப்பு பண்ணாரு, சிலுவையில அற, சிலுவையில அற, சிலுவையில அற. ஒரே பிடிவாதம். பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. விட்டுரு, மன்னிச்சிரு, கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஐயா, உனக்கு அந்த தன்மை இன்னும் இந்த அபிஷேகத்துல கிடைக்கலையா உனக்கு? பிரசங்கி 8:3. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. பொல்லாத காரியத்துல பிடிவாதமா நிக்காத. ஏன் பிடிவாதம் உனக்கு வருது? தாம் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? 3 காலு. உனக்கு அவ்வளவு காமன் சென்ஸ் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? உனக்குள்ள பிடிவாதம் இருக்கலாமா? ஓடி 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 கடைசியில எங்க போய் சேர்ந்துட்டான்? எருசலேம்ல இருந்து தப்பி கிப்பி ஓடி கடைசியில போய் சேர்ந்த இடம் என்னது? லாகிஸ். அங்கதான் செத்தான். எவ்வளவு மோசமான நிலவரம் பாத்தீங்களா? அவனுடைய வாழ்வின் செயல்கள் என்ன, அவனுடைய முடிவு எப்படி இருக்கு பாருங்க. துவக்கம் பாருங்க. அவங்க அம்மா அவனுக்கு பேர் வைக்கும் போது கர்த்தரின் வல்லமை அப்படின்னு பேர் வச்சா. ஏன்னா அவர் கர்த்தரிடத்துல பிரியம் பெற்ற ஒரு பெண். ஆனா இவன் முழு மனசோட கர்த்தரை சேவிக்கல, பழி வாங்கினான், யுத்தத்துக்கு புறப்பட்டான், பணத்தை வீணாக்கினான், அந்நிய தெய்வத்தை நமஸ்கரித்தான், தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசினான், சண்டைக்கு போனான். எத்தனை காரியம்? அவனுடைய குறைவுகள் எத்தனை? ஒருத்தரும் எழுதலையா? ஏட்டு சுரைக்காவா? பாதி பேர் ரொம்ப எல்லாம் ஸ்காலர், பைபிள் ஸ்காலர்ஸ். அதனால இவங்கெல்லாம் எழுத மாட்டாங்க. ஊழியக்காரங்களையும் அப்படி ஸ்காலர்லாம் இருக்காங்க. அடுத்த வாரம் ஜபத்துல பாயிண்ட் பண்ணும்போது ரோட்ல எழுப்பி விட்டுருவேன். அது பிறகு பாருங்க வேடிக்கை. ஒரு சிலருக்கு
அந்த தெய்வீக சிந்தை எல்லாம் கிடையாது. அது என்ன சொல்றாங்க கேட்டுக்கிட்டு காதடி கப்பல் கவுந்து போச்சு, இவன் மண்டை இங்க இருக்காது. ஒன்று முழு மனதோடு தேடவில்லை, இரண்டாவது பழி வாங்கினான், மூணாவது யுத்தத்துக்கு புறப்பட்டான், நாலாவது காசை வீணாக்கினான், ஐந்தாவது அந்நிய தெய்வத்தை பின்பற்றினான், ஆறாவது தீர்க்கதரிசியை வெட்டுவேன் என்றான், ஏழாவது என்ன செஞ்சான், ஒத்தைக்கு வாரையான்னு போய் நின்னுட்டான். யுத்தத்துக்கு புறப்பட்டான், யுத்தத்துக்கு போய் சண்டையே போட்டான். பாதிப்பு என்ன? பெத்சிமேசில் பிடிக்கப்பட்டான், ரட்சிப்பு இடிக்கப்பட்டது, ஆலயத்தில் உள்ள பொண்ணு வெள்ளி எல்லாம் கொள்ளையாடி போயிடுச்சு, கத்தரை விட்டு விசுவாசம் போச்சு, நம்பிக்கை போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, கத்தரை விட்டு பின்னால போனா, எல்லாரும் அவனுக்கு விரோதமா வந்து கடைசியில லாகிஸ்ல போய் செத்து போனான். நீங்க 8:8 வச்சுக்கலாம், 7:7 வச்சுக்கலாம், எப்படி உங்களுக்கு தென்படுதோ வச்சுக்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். இது 5வது கூட்டம். அடுத்த கூட்டம் ஹை ஸ்பீட்ல போகும். அது தொடங்கின மாதிரி இருக்கும், படபடன்னு முடிஞ்சிடும். இதுதான் முக்கியமான கூட்டம். கர்த்தர் தன்னுடைய வல்லமையின் மகத்துவத்துக்கு உன்னை சாட்சியாக வைத்தார், உன்னை பலப்படுத்தினார், உன்னை அபிஷேகம் பண்ணினார். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஒரு அமத்சியாவா இருக்கிறோமா? அழியாத ஜீவனின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, பிசாசுகளை துரத்தும் வல்லமை கர்த்தரின் கிருபையினால் நமக்கு கிடைத்தது. நாம் அதை உபயோகப்படுத்தி இருக்கிறோமா, வைத்திருக்கிறோமா, இழந்திருக்கிறோமா, விட்டு விட்டோமா? அது உங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் எல்லாரும் முழங்கால் போடலாம். உட்கார்ந்து கால் வலிச்சிருக்கும், அதனால முழங்கால் போடுங்க. முடிஞ்சா எழும்பி நில்லுங்க. முடியலன்னா, இந்த ஸ்டெப் முடியலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ. அருமையான துவக்கம். ஆனா நாட்கள் போன பொழுது முழு மனசோடு அவனால இந்த மார்க்கத்தில் இருக்க முடியும். இந்த பெந்தேகோஸ்ல நீ இருந்தா முழு மனசோடு இரு, அரகுற மனசோட நீ போகாத, கள்ளத்தனமா மனம் திரும்பாத, ராபோஜனத்துக்காக மனம் திரும்பாத, ராபோஜனத்துக்காக ஒப்புரவாகாதே, பரிசுத்தத்துக்காக, தெய்வீகத்திற்காக, பரலோகத்திற்காக, உனக்குரிய வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மனம் திரும்பு, ஒப்புரவாகு. ஆண்டவரே, நான் முழு மனசோடு உம்மை நேசிக்காம இருந்த இடங்களை மன்னியும், முழு மனதோடு உம்மை சேவிக்காத இடங்களை எனக்கு மன்னியும், முழு மனதோடு நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்காததை மன்னியும், முழு மனசோடு உம்முடைய பிரதிஷ்டைகளை நிறைவேற்றாததை மன்னியும். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க பிரியமானவர்களே. பழி வாங்காதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் சொல்றார், நான் பழி வாங்குறேன். நீ பழி வாங்குறதை விட 1000 மடங்கு என்னுடைய பழி வாங்குதல் அதிகமா இருக்கும். நான் பழி வாங்குறேன், என் கையில யுத்தத்தை கொடு. குரூப் சேர்க்காத, தூக்கிடுவார் கர்த்தர் உன்னைய. யுத்தத்துக்கு புறப்படாத, ஸ்தோத்திரம் பண்ண புறப்படு. பணத்தை வீணாக்காத, பணம் போயிட்டேன்னு கவலைப்படாத, கர்த்தர் அதுக்கு அதிகமா உனக்கு தருவார். அந்நிய தெய்வத்தை பின்பற்றாத, யுத்தம் வாசல் படியில வந்து நிற்கும். வம்பு சண்டைகளை உண்டு பண்ணாத, வீணா பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாத, நீ பிடிபடுவாய். உன் ரட்சிப்பு நஷ்டப்படும், உன் விசுவாசம் நஷ்டப்படும், உன் நம்பிக்கை நஷ்டப்படும், உன் கிருபை நஷ்டப்படும். நீ கர்த்தரை விட்டு பின்வாங்க வேண்டியது இருக்கும். பிரச்சனைகள் உனக்கு விரோதமாய் எழும்பும். பிடிவாதமாய் நீக்காத.
உன்னுடைய ஓட்டம் தோல்வியாய் முடியும். வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவரே, என்னுடைய குறைகளை மன்னியும். இன்னும் பாவத்துல பிடிவாதமா நிக்காத, மாம்ச வைராக்கியத்துல பிடிவாதமா நிக்காத, தெய்வீகத்துக்காக சமர்ப்பிப்பாயாக. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை பெற்ற நான் அநேக இடங்களில் நான் முழு மனதோடு கர்த்தரை சேவிக்கவில்லை, அன்பு கூறவில்லை. என்னுடைய பகுதியில் அமர்சியாவின் குறைகள் அதிகம் இருக்கிறது. அது நிமித்தம் அமர்சியாவை போல எத்தனையோ எதிர்விளைவுகளை சந்தித்து கிருபையை நஷ்டப்படுத்தி ரட்சிப்பை இழந்து பல விதங்களிலே நான் நிர்பந்தமான நிலவரத்துல பொல்லாத காரியங்களில் பிடிவாதம் உள்ளவனாய் வாழ்ந்து விட்டேன். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க வேண்டும், அவைகளின் வாழ்வை மேற்கொள்ள கூடாது என்று விரும்புகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஐயா, நான் உண்மை முழு மனதோடு செவிக்க வேண்டிய இடத்துல செய்யல. சொல்லுங்க, நான் முழு மனதோடு உண்மை அன்பு கூறவில்லை, முழு மனதோடு பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை, முழு மனதோடு நான் பிரதிஷ்டையை கை கொள்ளவில்லை. இந்த சத்தம் தேவ சந்நிதியில எட்டட்டும். முழு மனதோடு என்ற பாயிண்டையே நம்ம 1 மணி நேரம் அறிக்கை செய்யலாம். முழு மனதோடு ஜெபிக்காதது, முழு மனதோடு உபவாசிக்காதது, முழு மனதோடு ஊழியம் செய்யாதது, முழு மனதோடு கர்த்தரை துதிக்காதது, முழு மனதோடு சேவிக்காதது, முழு மனதோடு அன்பு கூறாதது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபக்கரா பலபக்கரா துதமனா கரா திபா. ஆடி சங்கமேனா கேவேராஹானி ஆலி சலய வேலை ஆலி அக்கேரே வேலா அமஹானி மானி ஆரபானா. பெரியமளவிலே நாம் 5 கூட்டத்தில் நம்முடைய குறைகளை உணர்ந்து இருக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில், ஆண்டுடைய நாமத்தின் அடிப்படையில், ஆவியானுடைய உதவியோடு, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்ம எவ்வளவோ நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். 2 காரியம் நடக்க வேண்டும். ஒன்று, தேவன் அதை மன்னிக்க வேண்டும். 2வது, அதிலிருந்து ஒரு விடுதலையின் வாழ்க்கை நமக்கு தர வேண்டும். இந்த 2மே நமக்கு முக்கியமானது. அந்த மன்னிச்சு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்றது மாத்திரமல்ல, இனிமே அப்படி ஒரு சாப்டர் ஓபன் ஆக கூடாது. பரிசுத்தாவில 2மே இருக்கு. ஒன்றை எடுத்துவிட்டு மற்றொன்றை அவர் நிறுவுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த பலனை உனக்கு தரட்டும். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கிருபைக்கு கீழ்ப்படியட்டும். பாவம் உன்னை ஜெயிக்காது. அந்த வசனம் மட்டும் வாசிங்க. ரோமர்ல முழங்கால் நில்லுங்க. அந்த வசனம் மட்டும் வாசிங்க. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு கண் எனக்கு தாரும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற காதுகள் எனக்கு தாரும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வாய் எனக்கு தாரும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற கைகள் தாரும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற முழங்கால்கள் தாரும். ஆண்டவரே, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு சரீரத்தை எனக்கு தாரும். பாவம் அப்படியானால் என்னை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிருபைக்கு கீழ்ப்பட்ட சரீரம் வேணும்?
எத்தனை பேருக்கு கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஆத்மா வேணும்? வாயத்தனை போடாதே. ஆண்டவரே, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு சரீரத்தை தாரு. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தை தாரு. ஆண்டவரே, ஐயா, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு ஆவி ஆத்மா சரீரம் ஊழியம் ஜீவியம் தாரு, எனக்கு தாரு. உண்மையாகவே இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற கை கால் சரீரம் வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பாவத்துக்கு கீழ்ப்படிகிறது வேண்டாம், மாம்சத்துக்கு கீழ்ப்படிகிறது வேண்டாம், உலகத்துக்கு கீழ்ப்படிகிறது வேண்டாம், பிசாசுக்கு கீழ்ப்படிகிறது வேண்டாம், மனுஷனுக்கு கீழ்ப்படிகிற சரீரம் வேண்டாம். கிருபைக்கு கீழ்ப்படிகிற சரீரத்தை எனக்கு தாரும். போராடுங்க, விடாதீங்க. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தை தாரும். மகானியாரா ஆல ஆமா. பிரியமானவர்களே, டைம் ஆயிடுச்சு. ஆனா அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அவசியம் நீங்க போகலாம். ஆனா இந்த கூட்டத்துல வந்திருக்கிற உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். உனக்கு இந்த 5 கூட்டத்தினுடைய ரிசல்ட்டா கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற தன்மைக்கு வரட்டும். இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போ. இனிமேல் உன் வாழ்க்கையில நீ ஜெயித்து கொண்டே வரலாம். வாயை திறந்து கேளு. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற கண்கள் தாரும், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு வாய் தாரும், நாக்கு தாரும். போராடுங்க பிரியமானவர்களே, கேளுங்க. அப்படியானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஆவி, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஆத்மா, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சரீரம் அவயவம் தாரும். விடாத, போராடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு பாவத்துக்கு கீழ்ப்பட்ட சரீரம் வேண்டாம். ஓ, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சரீரத்தை தாரும். போராடு, கேளு. கர்த்தர் உனக்கு கிருபையாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சரீரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் திரும்பி செல்லலாம். அந்த அனுபவம் வந்தா கூட்டத்தை முடிச்சிடலாம். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல உன்னுடைய வாய் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும், ஆனா உன் கை கிருபையில இருக்காது. சில நேரங்கள்ல உங்களுடைய சரீரத்தை நீங்க கட்டுப்படுத்துவீங்க, ஆனா சிந்தையில கிருபை ஆளுகை செய்ய முடியாம தடுமாறும். அதுக்கு தான் நான் இப்ப என்ன சொல்றேன், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கட்டும். அப்படி ஒரு வல்லமையை பெற்றுட்டு நீங்க கூட்டத்தை முடிச்சு போலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தேவை? தேவைன்னா நிச்சயம் கர்த்தர் உனக்கு தருவார். நீ போகிற போராட்டம் கர்த்தருக்கு தெரியும், நீ படுகிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உன்னை கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு சரீரத்தை தருகிறார். பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஹெக்கலபா கத்துராமானியா ஹல்லேலூயா பாலாத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ எத்தனையோ வருடங்களாக ஜெய ஜீவியத்துக்காய் பரிதபித்துக் கொண்டிருக்கிறாய். ஜெய ஜீவியத்தை நீ வாஞ்சிக்கிறாய், ஆனால் உன்னால் அது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. ஆனா இன்றையிலிருந்து உன்னுடைய பரிதபிப்பை நிறைவு செய்யும்படியாக கர்த்தர் உன் சரீரத்தை, உன் ஆவியை, உன் ஆத்மாவை கிருபைக்கு கட்டுப்படுத்த போகிறார். ஆமென். நீ நிச்சயமாய் ஜெயிப்பாய். உலகத்தை ஜெயிப்பாய், மாம்சத்தை ஜெயிப்பாய், பிசாசின் வல்லமைகளை ஜெயிப்பாய். ஏனென்றால் உன் சரீரம் இப்பொழுது கிருபைக்கு கொண்டுபடுத்தப்படுகிறது. கிருபையின் ஆவி உன்னை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இதை பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சிறு கூட்டம் இதை யூஸ் பண்ணுது. நீங்க வேணா பாருங்க, அவங்க கிருபையில ஜெயிச்சிருவாங்க. கேளு, கர்த்தாவே எனக்கு கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற கால்கள் தாரும், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற முழங்கால் தாரும், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற கைகள் தாரும். கேளு, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற இருதயம் தாரும், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற மைண்ட தாரும். ஆமென். வாயை திற, போராடு, கேளு. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வாயை திறங்க, வாயை திறந்து கூப்பிடு. இயேசுவே, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற சரீரம் தாரும். ஹல்லேலூயா. கேளு, கேளு. அபிஷேகத்தினால கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். ஆவியின் மூலமாய் கிருபை உனக்குள் அருளப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏபாலா பாரியாலா பாக்கடா பாக்காத்வடா பானியா. ஆமென். நம்முடைய அறிவுக்கு தென்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல வச்சாச்சு. அவருடைய ரத்தம் அதை நீக்கி சுத்திகரித்து விட்டது. ஆனா இப்ப நம்ம திரும்பி போக போறோம். இனிமேல் நமக்கு எதிர்கொள்கிற வல்லமைகளை நம்ம ஜெயிக்கணும். அந்த சக்திக்கு தான் இப்ப டைம் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் அதே ஃபேமிலி, அதே ஊழியம், அதே பாதை இப்படி வரும்போது நீங்க அதுல தோக்க கூடாது, ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கும் சக்திக்கு தான் இப்ப நம்ம இந்த டைம். ஜெயிக்கிற வல்லமையை பெற்றுட்டீங்கன்னா கூட்டத்தை முடிச்சிடலாம். எத்தனை பேருக்கு அது கிடைச்சிருச்சு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? ஆமென். என்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி என் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி, வேண்டுதலின் ஆவி, ஜெயத்தின் ஆவி, உன்னை கட்டுப்படுத்தும் தேவ ஆவி. ஹல்லேலூயா. Hallelujah. Ebala bakatena bakatena bania shangare behalatidania rabahana hekala bakatena balakatena bania. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாகவே அவர் தம்முடைய சபையை நேசிக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய், ஆவியின் மூலமாய் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்காலம் உள்ள கடைசி கூட்டத்தின் தெய்வம் பொறுப்பெடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை கூட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ளவர் எங்கள் மத்தியில கடந்து வந்து உம்முடைய வார்த்தை, வசனம், உம்முடைய ஆண்டவரே இரத்தத்தினால கர்த்தாவே பரிசுத்த ஆவியினாலும் எங்களை நீர் ஒன்று கூட பரிசுத்தமாக்கி கொண்டிருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் முழு மனதாய் செயல்படவில்லை என்பதை அந்த வார்த்தை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, எந்தெந்த பகுதியில நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் முழு மனதாய் செயல்படவில்லையோ கர்த்தர் கிருபையாய் மன்னித்து எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த கால வேளையில கிருபைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மீதியான கூட்டங்களை பொறுப்படும், தொடர்ச்சியாய் சபையை பொறுப்படும், உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.